is this VFX Mama Love FF எபிசோட் 3. இதுக்கு முன்னாடி எபிசோட் 2 பார்க்கல, நான் கண்டினியூஷன் புரியாதுடா, பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு வாரம் கழிச்சு ஊர் பஞ்சாயத்து வச்சுருந்தாங்க. ஊர் மக்கள் தான் ஒரு நாள் கூடி பஞ்சாயத்து வைக்கும்போது அந்த இடத்துல ஜேகேவோட அப்பாவும் வயனோட அப்பாவும் இருக்காங்க. ஜேகேவோட அப்பா அந்த காலத்துலேருந்தே ஊருக்கு நிறைய நல்லது கெட்டதையும் பார்த்ததுனால அவருக்கு அந்த ஊர்ல பெரிய மரியாதையே இருக்கு. அதுவும் இல்லாம பரம்பரையா ஊரை ஆண்ட பரம்பரை அவங்க. பையனோட அப்பா ஒரு வியாபார விஷயமா தான் இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அப்பதான் ஜேகேவோட அப்பாவோட தங்கச்சி பையனோட அப்பாவை பார்த்து லவ் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் பையனோட அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த லவ் மேரேஜ் ஜேகே வீட்டில் ஜேகே அப்பா, பாட்டி, தாத்தா யாருமே எதிர்த்து இருந்திருக்க மாட்டாங்க. மொத்தமா பையனோட அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஜேகேயோட அப்பா மட்டும் அப்படி பண்ணல. அவர் தங்கச்சி அவரால் வெறுக்க முடியுது. கோவமும் சங்கட்டமும் இருந்தாலும் அப்படி என்னைக்குமே அவங்கள வெறுத்ததில்ல. அதே மாதிரிதான் வயனோட அம்மா எத்தனை தடவை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அடி வாங்கினாலும் திட்டு வாங்கினா ஏன் அவர் முன்னே போட்டாலும் அதை திருப்பி பண்றாங்க. ஏன்னா அவங்க வீட்டு அவங்க அவ்வளோ செல்லமா அவங்க அண்ணன் அரவணைப்புல வளர்ந்த பொண்ணு. அவங்க அண்ணன் கூப்பிட்டு அவங்க போகாம இருக்கவே முடியாது. இப்போ பஞ்சாயத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இத பாருங்க, நம்ம ஊர் வழக்கப்படி திருவிழா ஆரம்பிக்கும் போது வருஷம் எல்லாரையும் கேட்கறது தான். அதுக்கு தான் பஞ்சாயத்து கூட்டி இருக்கிறது. இந்த வருஷம் யாரு தலைமை தாங்குறாங்கங்கிறது தான் பேச்சு. இதுல என்னங்க சந்தேகம்? வருஷம் எங்க ஐயா தான் தலைமை தாங்குறாரு. இந்த வருஷமும் அவரு தான் தாங்குவாரு எடுத்து. அவரை விட நல்லா பண்ண வேற யாருக்கு இருக்கு? அப்படின்னு ஜிகே அப்பாவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து ஒயின் அப்பாவோட ஒரு ஆள் எந்திரிச்சு, அது எப்படிங்க எப்ப பார்த்தாலும் நீங்களே எல்லாத்தையும் பண்ணுவீங்களா? மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பும் குடுக்க மாட்டீங்க, எதுவும் தர மாட்டீங்க. நீங்களே தான் எப்பயும் எல்லாத்தையும் தலைமை தாங்கணும். எப்பா முன்ன பின்ன தெரியாம பேசாதப்பா. யாருக்கும் எந்த வாய்ப்பையும் குடுக்க இது ஒண்ணும் சில்லற விஷயம் கிடையாது. 1000 பேர் சேர்ந்து கொண்டாடுற ஒரு திருவிழா. அந்த இடத்துல சாணிய கொண்டு அடிச்ச மாதிரி எதையும் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்பவே முடிவா எதுனாலும் பேசுங்க. என்னடங்க முடிவா பேசுறது? எங்க ஐயாவ தவிர வேற எடுத்து நடத்த யாருக்காவது திராணி இருக்கா? இல்ல இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு பிரமாண்டமா யாராவது எடுத்து தான் நடத்தியிருக்காங்களா? அப்படின்னு 2 தரப்புக்காரங்களும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் பேரு ஜேகேவோட அப்பாவுக்கு தான் அங்க சப்போர்ட். ஏன்னா அந்த அளவுக்கு செல்வாக்கான ஆளும், பணத்துலயும் சரி, குணத்துலயும் சரி, அவரை விட வேற யாரையும் அடிச்சுக்க முடியாது. என்னதான் வேலோட அப்பா அங்க தொழில்ல வந்து செல்வாக்கான ஆளா இருந்தாலுமே அவருக்கு முன்கோபம் அதிகம். அதனால பெரும்பாலும் ஜேகேவோட அப்பா கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் குடுப்பாங்க. அவரு பரம்பரையா இதே மண்ணுல வாழ்ந்து வருங்கிறதுனால, முதல் மரியாதையும் அவருக்கு தான். இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது, வயனோட அப்பா கோவமா எந்திரிச்சு துண்ட உதறி தோள்ல போட்டு போய்க்கிட்டே இருந்தாரு. இத பார்த்த ஜேகே அப்பாவுக்கு மனசு கொஞ்சம் நெருடலாவே தான் இருந்தது. ஆனா ஊரு சேர்ந்து சொல்லும்போது வேற என்ன சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. சரின்னு ஒத்துக்கிட்டு அப்படியே அங்க பஞ்சாயத்து கலைஞ்சுட்டு ஜேகேவோட அப்பா வீட்டுக்கு வந்தாரு. என்னங்க? கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். அம்மாடி! ஒரு நிமிஷம். என்னாச்சுங்க? மூஞ்சியெல்லாம் ஒரு மாரி வாடி போயிருக்கு. ஏதாவது பிரச்சனைங்களா? ஆ பிரச்சனையா? இல்ல என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல அம்மாடி. ஆனா, என் தங்கச்சி அங்க சந்தோஷமா இருக்காளா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு நெருடல்லயே என்னால வாழ முடியல. அவகிட்ட எத்தன தடவ சொல்லி அவன விட்டுட்டு வரவும் மாட்டேங்கிறா. அவனோட முன்கோபத்தினால அ பாதிக்கப்படுறத என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு புரியுதுங்க. நீங்க எத்தன தடவ இத நினைச்சு வருத்தப்பட்டுருப்பீங்க. இந்த 30 வருஷத்துல நீங்க இத பத்தி நினைக்காத நாளே கிடையாது. ஏனுங்க, எது நடந்தாலும் நல்லதுக்கு தாங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா முடியும். நீங்க வேணா பாருங்க. கண்டிப்பா அம்மாடி. நீ சொல்லி நடக்காம இருக்குமா? வா சாப்பாடு எடுத்து வை. வாங்க. கை கால் அலம்பிட்டு வாங்க. எடுத்து வைக்கிறேன். அப்படியே இந்த சைட் பார்த்தா, மச்சான் அங்க பார்றா சரோஜா, சரோஜாக்கா வணக்கம். என்ன இந்த பக்கம்? அதுவாடா மாடசாமி. அ மாடசாமி இல்ல. மடிக்கா மடி. ஆ மேடியா? அது சரிடா மேடி. நான் எங்க இந்த பக்கம் துணி தான் வாங்க வந்தேன். உனக்கு தெரிஞ்ச ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லு. ஜாக்கெட் சூப்பரா தச்சு தருவேன். அ இடிச்சுட்டு நம்ம கடையில போடலாம்னு நெனச்சேன். இது நம்மள புரோக்கர் வேல பார்க்க விட்ரும் போலயே. சொல்றேன்க்கா. தெரிஞ்சா சொல்றேன்.
என்கிட்ட ஜாக்கெட் தைக்க சொல்ற அளவுக்கு எந்த பொண்ணையும் எனக்கு தெரியும். இது வேற. டேய் பங்கு, டேய் பங்கு வந்துட்டியாடா? வா உட்காரு. டேய் பங்கு, இந்நேரம் அவ எங்க இருப்பா? எது? யார பத்தி பங்கு நீ கேட்கற? டேய், நான் யார பத்தி கேட்கறேன்னு உனக்கு தெரியாது. ஐயோ! சத்தியமா எனக்கு தெரியாது பங்கு. எனக்கு காது ஏதோ லைட்டா கொங்குது. கொஞ்சம் இரேன், நான் டாக்டர் வரைக்கும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சுத்திஞ்சிரும். மரியாதையா உட்கார்றா. எனக்கு இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியும். அவகிட்ட நான் பேசணும். டேய்! ஊர்ல அத்தன பொண்ணு இருக்கும்போது ஏன்டா அவ தான் வேணும்னு அடம் பிடிக்கிற? உங்க அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சது, அம்மியில வச்சு ஆட்டிருவான்டா ஆட்டி. எவன் எத ஆட்டுனாலும் எதுவும் புடுங்க முடியாது. எனக்கு இப்ப அவன்ட்ட பேசணும். அவ்வளவுதான். இவன் ஒரு விஷயத்த முடிவு பண்ணா அதுலயே நிப்பான். இவன வேற எதுவும் பண்ணி அடக்க முடியாதே! நான் என்ன பண்றது? இரு, உனக்கு இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியணும். அதானே? ம். இரு. அது கூட சேர்ந்து சுத்துற ஏதாவது ஜோல்னா வரும். அத கூப்பிட்டு கேட்போம். "ஏப்ல கையலு இங்க வா. என்னடா மாடசாமி?" ஏய்! ஏங்கடி? மாடசாமின்னு கரெக்ட்டா என் பேரு இப்ப சொல்லி கேட்கணுமா என்ன? சரி என்னடா சொல்லு. இதுக்கு மாடசாமியே பரவால்ல. சரி. ஏய்! ஏப்ல உன் கூட ஒரு பிள்ள இருக்கும்ல. என் கூட நெறைய பிள்ளைங்க இருக்கும். அத பத்தி நீ ஏன்டா கேட்குற? ஏய் ஒளர்வாய்! அது இல்லடி. இங்க பாரு ஒளர்வாய் கிளர்வாய்ன்னா வாய்க்குள்ள போயிருவேன். ஐயோ! இவ பத்தாதுன்னு இவளுங்களும் உயிர வாங்குறாளே! ஏம்மா கயலு. சொல்லுடா. ஆத்தா, உன் கூட வயன் இருக்கும்ல வயனு. அது எங்க? அவளா? அவ இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸ் போறதா சொல்லிட்டு இருந்தா. ஆமா, அத ஏன்டா நீ கேட்குற? ஐயோ! கேள்வி கேட்கிறாளே! அதுவா? அந்த பிள்ள என்கிட்ட ரூ. 100 மறந்து குடுத்து போயிடுச்சு அக்கா. அதுதான் திருப்பி கேட்டேன். அப்படியா? அவ உன்கிட்ட ரூ. 100 குடுத்தாளா? ஆமாமாமா. அன்னைக்கு முடியலன்னு வலிப்பு வந்துட்டு கிடந்தேன். அதனால குடுத்துட்டு போனாக்கா. சரியா? நீ கிளம்பு போ. ரொம்ப நேரம் இல்லன்னா கடுத்து போயிடுவேன். ஆமா, ஆமான்டா. ஆல்ரெடி நான் ரொம்ப டேன் ஆயிட்டேன். கருவாச்சிக்கு கொழுப்ப பாத்தியா? டேய், டேய் கிளம்பலாம். எங்க கிளம்புற? டெய்லரிங் கடைக்கு. ஆத்தா! இவன் நம்மள பலி குடுக்காம விடமாட்டான் போலயே! மச்சான் நீ போயிட்டே இரு. நான் பின்னாடி வந்துட்டே இருக்கேன். எனக்கு கால்ல ஏதோ சுளுக்கு மாதிரி தெரியுது. ஏய் மரியாதையா வாடா. மச்சான் 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 விட்றா டேய். ஐயோ! ஓகேடா ஆர்மீஸ். ஜேகே அவன் என்ன மீட் பண்ணுவானா? அவனோட லவ்வ கன்ஃபெஸ் பண்ணுவானான்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.